ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 15 ஏப்ரல் 2024 காலையில் 6 மணிக்கு உண்டான கண்டென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் தமிழுக்கு உண்டான டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னே வந்து நமக்கு பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 கண்டென்ட் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்ட் பியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய 5 கண்டென்ட்டுக்கு உண்டான சிலபஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 15ல் ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உண்டான கண்டென்ட் தமிழ் பாடத்திட்டத்தில் பகுதி 6ல் 1, அதாவது திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த திருக்குறள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ புக்கும் ஓல்டு புக்கும் இது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய திருக்குறளை கம்ப்ளீட்டாக மெர்ஜ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும். இப்போ உங்களுக்கு 6 to 12 அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ண இந்த பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு நான் வந்து கேள்விகள் அப்படிங்கிறத கேட்குறேன். சரிங்களா? டைரெக்டாக கொஸ்டினும் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் டைம் விட்டுட்டு அதுக்குண்டான ஆன்சரை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை டவுட்டாக இருந்ததுன்னா நான் ஆன்சர் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. முதல் கேள்வி, அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய சிறப்பு பெயர் பெற்றது. அறநூல்களில் உலக பொதுமறை அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்று தான். அதனால் திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும். அதனால் என்னடா இது திருக்குறளையே கேள்வி கேட்டுட்டு இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். இதிலிருந்து ஒரு 50 கேள்விகள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின், இது நம்மளோட பேஜ் நம்பர் 1ல் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருந்தோம்ல, அதில் செகண்ட் கொஸ்டின், யார் தம் உடம்பும் பிறர்க்கே என கூறுவர்? தன்னுடைய உடம்பும் பிறருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா அன்புடையவர்கள். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா அன்புடையவர். ஸோ ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 4, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அப்படிங்கிறது அறிவுடைய மக்கள். ஸோ அறிவுடைய மக்கள் இது ஒரு குறளில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை தான். தென் 5, நம் முகம் மாறினாலே விருந்தினர் முகம் மாறிவிடும் என்பதை எந்த மலருடன் வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? சரியான பதில் வந்து அனிச்சம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனா மைண்டில் ஏற்றிக்கோங்க. தென் நிலையான செல்வம் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருப்பார்னா, ஸோ ஊக்கத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். நிலையான செல்வம் ஊக்கத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். சில கல்வியும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பார். அப்படி தானே? எஸ். 7, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயக்கூடிய அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். எது சிறந்த அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எது சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்னா, உள்ளத்தில் சிறந்த அறம்னு சொல்லக்கூடியது உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பது அப்படிங்கிறது தான். குற்றமில்லாமல் எழுதிக்கோங்க, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. குற்றமில்லாமல் இருப்பது அப்படிங்கிறதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லுவார். 9, உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம்? அதே கொஸ்டின் தான், அப்படியே மாற்றி கேட்டிருக்கேன். குற்றம். 10, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளினுடைய பெருமையை போற்றிய நபர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதில் ஔவையார். ஸோ திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பாங்களே, திருவள்ளுவ மாலை. ஸோ ஆக்சுவலாக வந்து ஔவையார் திருவள்ளுவ மாலையில் நமக்கு 53 புலவர்கள் 55 பாடல்கள் அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் 11வது கேள்வி, டேஸ் காண்பவரினுடைய வாழ்வில் துன்பம் இல்லை. எதை காண்பவருக்கு மனதில் துன்பம் இருக்காதுன்னா தன்னுடைய குற்றம் எது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குற்றத்தை காண்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய குற்றம் காண்பவரினுடைய வாழ்வில் துன்பம் கிடையாது. தென் 12, வாய்மை எனப்படுவது என்ன? வாய்மை அப்படின்னா என்னன்னா மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்கள் அப்படிங்கிறதான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? தீங்கும் தராத சொற்கள் அப்படிங்கிறதான் வாய்மை. 13,
உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார்? உலகத்தாரினுடைய உள்ளங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளத்தில் கூட பொய் இல்லாமல் வாழக்கூடியவர்கள். மனசளவில் கூட உள்ளத்தின் அளவில் கூட பொய் இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு உலகத்தார் எல்லாருடைய உள்ளங்களில் இருப்பாங்கன்றாங்க. 14 சிறந்த அரசினுடைய செயல்கள் அப்படிங்கிறது எவை? சிறந்த அரசினுடைய செயல்கள் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 4 கண்டென்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? சிறந்த ஒரு நல்ல அரசுனா வள்ளுவர் வந்து ஒரு 4 கருத்துக்களை சொல்லுவார். 1 பொருள் வரக்கூடிய வழிகளை அறிதல். ஒரு பொருள் எப்படி வருதுன்னா அதனுடைய வழிகள் அறிதல். 2 அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தல். அந்த வழிகளில் நம்ம எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். தென் 2வது அதை எப்படி சேர்க்கணும்னு சேர்க்கணும். 3வது சேர்த்த பொருளை வந்து பாதுகாக்கணும். 4வது காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு பண்ணணும். சரிங்களா? இந்த 4மே ஒரு நல்ல அரசினுடைய செயல்களாக நமக்கு வள்ளுவர் சொல்லியிருப்பார். 15 அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? அது அறத்துப்பால் அப்படிங்கிறது நமக்கு 38, தென் பொருட்பால் அப்படிங்கிறது 70, தென் இன்பத்துப்பால் அப்படிங்கிறது 25. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு வள்ளுவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா பொறாமை உள்ளவரினுடைய செல்வம், பொறாமை உடையவனினுடைய செல்வம் அப்படிங்கிறது வள்ளுவரால் சான்றோர்களால் ஆராயப்படும். தென் 17 எவை தீமையை உண்டாக்கும்? செய்ய தகாத செயல்களை செய்கிறதுனால, அதாவது செய்ய தேவையில்லாத செயல், செய்ய தகாத செயல்களை செய்கிறதுனாலையும் நமக்கு தீமை வரும். அதே மாதிரி செய்யக்கூடிய செயலை செய்யாமல் இருந்தாலும் தீமை தரும். செய்யக்கூடாத செயலை செய்யும்போது தீமை வரும், செய்யக்கூடிய செயலை செய்யாமல் இருந்தால் தீமை வரும் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பார். தென் 18 கற்கும் முறை உயிருக்கு கண்கள் விழுச்செல்வம் எண்ணி துணிக தென் கரவா கரைந்துண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு கற்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோன்னா பிழை இல்லாமல் கற்கணும். கற்கக்கூடிய முறையில் பிழை இல்லாமல் கற்கணும். தென் உயிருக்கு கண்கள் அப்படிங்கிறது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறதுக்கு சமம். தென் விழுச்செல்வம் அப்படிங்கிறது கல்வி. எண்ணி துணிக அப்படிங்கிறது செயல். தென் அதுக்கடுத்து கரைந்துண்ணும் அப்படிங்கிறது காகம். ஸோ அதாவது மற்ற எல்லா உயிர்களுக்கும் மற்ற இதுகளுக்கும் உணவு பகிர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் 19 வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரியான பதில் உவமை அணி. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது சொல்கிறதுக்கு உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப இழுத்துரும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப டைம் அப்படிங்கிறது இழுக்குன்றதுக்காக ரிவிஷன் பர்பஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிப்பா. அடுத்து நல்ல முறையில் நடைபெறக்கூடிய நாடு அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வராரு. சரிங்களா? நல்ல முறையில் நடைபெறும் நாடு. ஸோ 1 மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யக்கூடிய பகையும் சேராமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நல்ல நாடு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நல்ல முறையில் நடைபெறும் நாடு. ஸோ பசி இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், தென் அழிவு செய்யக்கூடிய பகைமை சேராமல் இருக்கணும். அது 3ம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல முறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சரியா? தென் 21 கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படின்னு பார்த்தோம்னா பிரிதுமொழிதல் அணி. தென் 22 அறத்துப்பாலினுடைய இயல்கள், பொருட்பாலினுடைய இயல்கள், இன்பத்துப்பாலினுடைய இயல்கள் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத கேட்க வராங்க. அறத்துப்பால் இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். ஸோ அதில் எத்தனை கவுண்ட்டு 38 பார்த்துருக்கோம். தென் பொருட்பால் அப்படிங்கிறது 70, இன்பத்துப்பால் 25ன்னு பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய இயல்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிரவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4 இருக்கும். தென் இல்லறவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 20 இருக்கும். தென் துறவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 13 இருக்கும். தென் ஊழியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டமாக்கும் 1 இருக்கும். சரிங்களா? இது வந்து அறத்துப்பாலில்.
பொருட்பாலில் வந்து நம்ம பார்த்தோன்னா அரசியலில் 25 இருக்கும். தென் அமைச்சியல் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா 32 இருக்கும். தென் ஒலிபியல் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 11 இருக்கும். தென் அதே மாதிரி இன்பத்துப்பாலில் நமக்கு வந்து பார்த்தோன்னா களவியல் அப்படிங்கிறதுல 7 இருக்கும். கற்பியல் அப்படிங்கிறதுல 18 இருக்கும். களவியலில் 7, கற்பியலில் 18 இருக்கும். சரியா? சரி, அடுத்து சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்க? சிறந்த சொல்லாற்றினுடைய இயல்பு அப்படின்னு திருக்குறளை எதை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கேட்பவரை தன்வசப்படுத்தணும். ஒன்று கேட்கக்கூடியவங்களை தன் வசப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று சொல்லாற்றலினுடைய இயல்பு. இன்னொன்று நமக்கு கேளாதவரையும் கேட்க தூண்டணும் அப்படிங்கிறதுமே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? கேளாதவரையும் கேட்க தூண்டணும், கேட்பவரை தன்வசப்படுத்தணும். இது ரெண்டுமே சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள்தாம் பேசும் டேஸ் அறிந்து பேச வேண்டும். சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசக்கூடிய டேஸ் அறிந்து பேச வேண்டும். பேசக்கூடிய அவையினுடைய தகுதி அறிந்து, பேசக்கூடிய அவையின் தகுதி அறிந்து பேசணும். அதாவது ஒரு நல்ல வார்த்தையை பேச போகிறாங்கன்னா எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணுன்றது மாதிரி. தென் 25 களம் தீமை பொருள் கூறுக அப்படின்னா என்னென்னா தூய்மையற்ற பாத்திரம். களம் தீமைனா தூய்மையற்ற பாத்திரம். சரி, அதுக்கடுத்து பொறுத்துக அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஃபஸ்ட்டு இன்பம் தருவது, தென் நட்பு என்பது பெருமையை அளிப்பது, பணிவு கொள்ளும் காலம் பயனின்றி அழிவது. ரைட் சைடில் வந்து நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம், தென் குற்றம், இந்த குன்றிமணி அளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு அப்படிங்கிற மாதிரி, தென் செல்வம் மிகுந்த காலம் சிரித்து மகிழ மட்டுமன்று பண்புடையவர் நட்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இதுக்கு எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்பம் தருவது அப்படிங்கிறது பண்புடையவர் நட்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்பம் தருவது பண்புடையவர். நட்பு அப்படிங்கிறது சிரித்து மகிழ மட்டுமன்று. நட்பு அப்படிங்கிறது சிரித்து மகிழ மட்டுமன்று அப்படிங்கிறது திருக்குறளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பெருமையை அளிப்பது அப்படிங்கிறது, பெருமையை அளிப்பது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். தென் பணிவு கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது, பணிவு கொள்ளக்கூடிய காலம் குன்றிமணி அளவு தவறு. தென் பயனின்றி அழிவது செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது செல்வம் மிகுந்த காலம். இதுதான் திருக்குறளை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தையாக சொல்லுவாங்க. தென் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய எதனால் வெல்ல வேண்டும்? பொறுமையால் வெல்லணும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். தென் 28 செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஒரே சொல்ல மாறி மாறி சொற்பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் யார் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது, பேசுவது அரிது கம்மி அப்படிங்கிறது தான் சரியான பதில். நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர், சரியான பதில் வந்து நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அப்படிங்கிறதான் சரியான பதில். இதில் வள்ளுவர் இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? சரி, இந்த 30 புகழை கெடுக்கும் செயல்களை யார் புறம் தள்ள வேண்டும்? புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை யார் புறம் தள்ளணும்? அதாவது அன்வான்டாக பேசக்கூடிய மற்றவன் பேசுகிறது வந்து யார் வந்து மனசில் வச்சுக்க கூடாதுன்னா, வாழ்வில் உயர யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்வில் உயர நினைப்பவர். ஓகேவா? இந்த 31 தீராத துன்பம் தருவது யாது? துன்பம் தருவது அப்படிங்கிறத எது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒன்று ஆராயாததும், அதாவது தெளிவாக நம்ம எதையும் பார்க்கல, ஆராயாததும், இன்னொன்று ஐயப்படுதலும், பயந்துட்டுருக்கதும். இது ரெண்டுமே நமக்கு பெரிய துன்பத்தை தரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இந்த 32
திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முக்காசி பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பதின்மர் அப்படிங்கிறது தான் சரிங்களா. பதின்மர் அப்படிங்கிறது 10 பேர். யார் யார்? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்ச, பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பதின்மர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பதின்மர் அப்படிங்கிறது 10 பேரை மென்ஷன் பண்ணக்கூடியது. அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பரிமேலழகர் உரை இம்பார்ட்டன்ட். தென் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் யாருடைய உரை சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் யார்? பரிமேலழகர் அப்படிங்கிற அவரினுடைய உரை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 34 உழுவார் உலகத்தாருக்கு அணி அஃது அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படின்னு பார்த்தோன்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. 35 பகைவரையும் நட்பாக்கும் கருவி தெளிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். இதில் தனித்தனியான கண்டென்ட் தான் யார் யார். ஸோ பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவி அப்படிங்கிறது மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாற்றாரை மாற்றும் படை. ஸோ அந்த திருக்குறள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியும் தெரியும் உங்களுக்கு. மாற்றாரை மாற்றும் படை, தெளிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுபவன் அப்படிங்கிறது கண்டானாம் தான் கண்டவாறு. அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறது அறம் நாணத்தக்கது உடைத்து. அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த குறள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தெரியும். நான் இங்கேயும் நான் எழுதிடுறேன். ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்டுக்கு கண்டானாம் தான் கண்டவாறு. தேர்டுக்கு அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறதுக்கு அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த 36 யாருடைய நட்பை கைவிடுதல் தீமையை தரும். யாருடைய நட்பை வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பண்புகள் உடைய நபர்கள். சரிங்களா? நட்பண்பு நற்பண்புகள் கொண்ட ஒருவரையினுடைய நட்பு. சரிங்களா? நற்பண்பு கொண்டவரையினுடைய நட்பை நம்ம இழக்கக்கூடாது. அப்படி இழந்தால் அது தீமையை தரும். 37 பண் எண்ணாம் பாட கிளையின் பண் எண்ணாம் பாட கிளையின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி எது? பண் எண்ணாம் பாட கிளையின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கொஸ்டின் நம்பர் 37 மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து இதை நான் ரீட் பண்ணும்போது மாற்றிருக்கேன். பண் எனாம் பாடர் கியபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அப்படிங்கிறது கேட்குறேன். சரியான பதில் 37க்கு எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இந்த அணி அப்படிங்கிறதும் நமக்கு இந்த திருக்குறள் சார்ந்த மொத்தம் ஒரு 4லிருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 38 உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும், அதாவது உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னு பார்த்தோம்னா நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. தென் ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படிங்கிறது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அது நார்மல் தான், அதனுடைய அர்த்தங்கள் வர மாதிரி. தென் பொருளல் செல். தென் 39வது கொஸ்டின் பொருள் அல்வரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி 39வது கொஸ்டின். முன்னாடி பார்த்த மாதிரி தான் அந்த செல்வத்தில் செல்வம் அப்படிங்கிற மாதிரி சொற்பின்வரு நிலையணி. சொற்பின்வரு நிலையணி. தென் 40 ஒருவருக்கு வறுமையை போன்றது துன்பம் தருவது அப்படிங்கிறது ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னு பார்த்தோன்னா வறுமை தான். தென் 41 தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகல் ஆண்.
இடம் பெற்றிருக்கக்கூடிய அணி எந்த அணி? 41 வஞ்ச புகழ்ச்சி அணி. 41 வஞ்ச புகழ்ச்சி அணி. 42 துன்பப்படுபவர் யார்? 42 துன்பப்படுபவர் யார்? ஸோ மேலே பார்த்தது தான் நமக்கு அந்த குறளை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து எதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நாவை காக்காதவர். ஸோ அன்வான்டாக தேவையில்லாமல் பேசுவாங்கள்ல, அவங்கள தான் துன்பப்படக்கூடிய நபராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 43 வாழ்பவன் வாழாதவன் தோன்றுபவன் வெல்ல நினைப்பவன் பெரும் பண்புடையவன். ஸோ 43 இதில் வந்து யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? இந்த கொஸ்டின் பொறுத்துக்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருப்பாங்க. வாழ்பவன் அப்படிங்கிறது யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒத்தறிபவன். ஸோ அதாவது ஒன்றுபட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வாழாதவன் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே புக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. வாழாதவன் அப்படிங்கிறது இசையொழிந்தவன். ஸோ நம்மளுடைய குறளில் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படிங்கிறது, புகழ் இல்லாமல் வாழ்பவர் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாழாதவர் அப்படிங்கிறது இங்கே யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இசையொழிந்தவன். சரியா? இசையொழிந்தவன். தென் தோன்றுபவன் அப்படிங்கிறது புகழ் தரும் பண்புடையவன். தோன்றுபவன் அப்படிங்கிறது புகழ் தரும் பண்புடையவன். தென் வெல்ல நினைப்பவன் அப்படிங்கிறது காத்திருப்பவன். தென் பெரும் பண்புடையவன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே பொறுத்துகளில் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, மருந்தாக்கும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க. இங்கேங்களா மருந்தாகும் மரமானவன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியில் கொடுத்துருக்க பெரும் பண்புடையவன். சரிங்களா? பெரும் மருந்தாகும் மரமுடையவன். சரியா? சரி. 44 தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் என்ன அணி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ 44க்கு உண்டான சரியான பதில் வேற்றுமை அணி. வேளாண்மை அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது கொஸ்டின். சரியான பதில் வேளாண்மைனா உதவி. 46 திருக்குறளில் 7 எனும் சொல் எத்தனை குறட்பாக்களில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8. 7ங்கிற சொல் 8. இது 47 திருக்குறளில் 2 முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம், 2 தடவை இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பறிதல். 48 உடைமை எனும் முடியக்கூடிய அதிகாரம் எத்தனை அதிகாரத்தில் வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 10 அதிகாரத்தில் வந்திருக்கும். தென் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பார்னா பாரதி. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாருன்னா தாசன் மேலே பாரதியார். தென் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். சரியான பதில் வேலூர். சரியா? சரி. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். 6 to 12 அப்படிங்கிறது மெர்ஜ்டு ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நம்மளுடைய குரூப்லேயும் நம்ம இதுக்கு முன்னே ஷேர் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஓவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் நான் வந்து இதில் கொடுக்காத சில கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின்ஸில் இருந்து நான் கேட்பேன்ல, அதோடு நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் யூடியூப்போட சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் இதுக்கான கேள்விகளும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். சரியா? நாளைக்கு காலையில் தமிழ் பாடத்திட்டத்தில் பகுதி பியில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம் ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 14 கீழ்கணக்கு நூல்களினுடைய பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்களுடைய கேள்விகள் நாளைக்கு காலையில், ஸோ அதாவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 16 ஏப்ரல் 2024 அன்னைக்கு டியூஸ்டே காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகும். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் உடைய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.